ஹாய் காய்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மந்தி தர்பாருக்கு தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே செட்டாக தான் வந்திருக்கேன். போயிட்டு வா, ட்ரை பண்ணலாமா காய்ஸ்? போகலாமா? போவோம் வா. இப்போ சாப்பாடோட பண்ணிட்டோம். மந்தி லாஜ் இன்னும் வரல, அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பசியில் இருக்காங்க, நல்லா விளங்குச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இட்ஸ் பெப்பி யூடியூப் சேனல். நான் அவங்க ப்ரிஃபி இல்லை. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். என்னன்னா, நீங்க வந்து ஏதாச்சும் பேசணும். நீங்க ப்ரொமோலாம் பேசுறீங்க தானே, அதே மாதிரி வீடியோல பேசணும். நீங்க வந்து வீடியோ போட்டு சொன்னீங்க, டிக்டாக்ல போடுறாங்க, ரீல் பண்ணுங்கலாம் சொன்னீங்க. ஏன் சொன்னீங்கன்னா அந்த ரீசனை சொல்றீங்களா? எனக்கு சொல்லுங்க, யோசிக்காதீங்க. அது வந்துதான் சொல்லுங்க. இப்படித்தான் சில விஷயங்கள் நடக்கணும், ஆனா நடக்கூடாது. வரணும், ஆனா வரக்கூடாது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. வேற ஓவரா பேசிக்கிட்டு கொஞ்சம் வீசுங்க. என்ன சொல்றாங்க? சாப்பாடோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாப்போம், சாப்பாட மட்டும் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் நீங்க ஏதாச்சும் பேசுங்க. சாப்பாடுக்கு வாசல் 2 மணி நேரம் ஆகுது, ஆனாலும் சாப்பாடு வரவில்லை. கொல்ல பசியோட கண்ணில் கண்ணீர் கூட வருகிறது. என்ன செய்ய? வந்து நான் ஒரு ட்ரக்கை காட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வந்து மனுஷன்னா நான் கொஞ்சம் ட்ரக் மாதிரி செய்வேன், அது அப்படியே காட்டுறேன். காய்ஸ், ரொம்ப நேரம் வீடியோ பண்ணல. அடிக்கடி முகத்து மாதிரி பாரு. இவர் தான் நம்ம செய்யணும்னா கண்ணாடி தான் நம்மளுக்கு ஆயிக்கும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இன்னொருத்தனை இங்க இருக்கான், அவனை நீங்க பார்க்கவே இல்லை. பாத்தீங்க தானே, இவர் வந்து இப்ப வர அந்த யூத் பட கென் மாதிரி தான் கொஞ்சம் இருக்கான் பாருங்க. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? ஜெயா, இன்னைக்கு ஒரு புட்டி. गाइस, ரொம்ப நேரம் வீடியோ பண்ணேனா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடும். பிளடி பகர். गाइस, உண்மையிலே நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பாருங்க. சேத்த முதல்லயே சொன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஆமா, லாட்ஜ்னு சொன்னாங்க 1300 ரூபாய் பிரைஸ். ஆனா வந்து லாட்ஜ் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 2 பேர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நான் 3 பேர் சாப்பிட்டேன். அதனால பெரிய பையன் நானும் விசாரணை வந்துச்சு. உங்களுக்கு இன்னொரு சொல்றேன்னு சொல்லிடுவோம். இன்னொன்னு சொல்றேன்னு சொல்லுங்க. சரி, என்ன சொல்லுங்க. ஐஸ் ராஜன் எடுத்தோம். அதில் வந்து 4 பேர் சாப்பிடணும்னு சொன்னாரு. நான் வந்து 2 பேரும் தான் போட்டுன்னு சொல்றேன். திரும்ப பசிக்கு திரும்ப ஆர்டர் பண்ணோம். அதே சாப்பிடுறேன், கட் ஆகிட்டாரு.
கைஸ் சாப்பிட்ற நேரம் பேசலாம் சொன்னால் பேசுவோம்னு சொன்னான். ஆனால் வந்து இப்போ அவன் பேசலாம் வெட்டிக்கிட்டு இருக்கான். பேசுகிறேன்னு சொன்னீங்க தானே பாஸ்? கொஞ்சம் காட்டி செய்யறது சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன். சொல்லவே கைஸ். சாப்பாடு போகல பேசக்கூடாது எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. நான் அம்மா புள்ள இல்லை தான், ஆனால் அம்மா சொல்லுது கேட்கணும். ஏன்னா சோறு முக்கியம். நல்ல புள்ள தான். சோறு நான் பிரியாணி தான். ஆமா சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஸ்டார்டிங்ல சிக்கன் தேடணும், சிக்கன் கிடைக்கல. ஆனா கடைசிக்கு தான் சிக்கன் கேட்குது. நான் வந்து இன்னொரு லார்ஜ் ஒன்று எடுத்தோம். நாங்கள் எடுத்து 2 பேர் ஷேர் பண்ணிருக்கோம். 2 பேருக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் இங்கேயே சாப்பிட்றோம். இதுவும் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். கைஸ் வேலை சாப்பாடு நல்லா இருக்கு. வயிறு ஃபுல்லாகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு அப்படியே இருக்கு. ஆனால் தூங்கிற வேலை நிறையா இருக்கு. ஒரு மாதிரியா இன்னிங்ஸ் முடிவடைய போகிறது. வெறித்தனமாக பெட்டிங் போகுது. இவன் 100, 150, கெவின் 100 அடிச்சிட்டான். ஃபினிஷ். அந்த பிளேட் முடிஞ்சிருச்சு, இந்த பிளேட்டு முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ். உண்மையிலே சாப்பாடு நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? எதுவும்டா வீட்டுக்கு தூக்கிடாது. ஃபினிஷ். ஏஷான் வந்து வீடியோ கேட்ட ஃபுல்லாக பேசுறேன்னு சொன்னாரு. அவர் வந்து இப்போ பெட்டிங்கில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. வாராரு இல்லை பேசுறாரு. ஐ நோட் இட் ப்ரோ, ஐ நோட் இட். நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறம் நல்லா பேசுவோம். ஓகே, சாப்பிட்றது சரி, பேசுறேன்னு சொன்னீங்க, நம்ம பேசணும். சாப்பிட்டு பேசுறா சார் சொல்றேன். சரி நான் மாஸ்டர் எப்படி பண்றீங்களே? பின்ன இப்ப நான் எங்க இருந்து பேசணும்? நான் எங்க விட்டு சொல்லி மறந்துட்டேன். சரி ஓ காட், பேசிக்கொண்டு இருந்தா சாப்பிட கிடைக்காது. தேங்க்யூ. எல்லாம் என்னடா தூங்குறீங்க? ஏய் அவன் செத்துட்டான்டா. நான் சொல்றது கேக்குதா? மக்களே, நாங்கள் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நாளும் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக வெயிட்டர் வந்து நம்மளை அனுப்புவாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாரும் வீடியோஸும் நீங்களும் பாக்குறீங்களே. அடங்கம்மால சும்மா மக்களே, எது தவறு? இவன் இருக்கிற வரைக்கும் இந்த சேனல் ஓடி எது தவறு? அந்த நாங்க இருக்க சரி பரவாயில்ல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா அவர் இருக்க எது தவறு? அவர் இருக்கனாலதான் சேனல் ஓடுது. ஏன்னா அவர் தான் ஸ்பான்சர் எங்களுக்கு. அவர் இல்லாட்டி இதெல்லாம் நடக்காது. வந்தது பேசாம இருக்காது, பேசுறாங்க. அவர் பேச தொடங்கினா அது ஊருக்குள்ள பிரதீப் ரங்கநாதன் சொல்லி தெரியலான்டா. சின்ன பிரதீப் எவனாச்சும் கேட்க மாட்டீங்க. கேட்போம். போன தூக்கி சுத்துறா ஊருக்குள்ள
கேளுடா என்ன செய்ய டியூட்டா டியூட் பிரதீப் ரங்கநாதன் இல்லாட்டியா எல்லாம் கொலையை பிடிச்சிட்டு இல்ல பேச முடிச்சிடலாம் நாங்க இல்லப்பா நான் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா அவ்வளோதான் காய்ஸ் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி ஃபுல் சப்போர்ட் தாங்க காய்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் see you